ஹாய் ஆல். அம்மணி கொழுக்கட்டை சிவப்பு அவல் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கப் சிவப்பு அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் போட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. வரட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச அவல்லேருந்து தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க. அதே கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டு 2 வரமிளகாய் போட்டுட்டு அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வதக்கி அதை அவல் மாவோடு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து இட்லி பானையில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு மிக்சரை முதல்ல கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு அது கூட 1/4 கப்பு தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு நம்ம வேக வச்ச கொழுக்கட்டைகளை போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. எண்ணெய் அந்த கொழுக்கட்டையில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடலைப்பருப்பு தேங்காய் கலவையை இது கூட போடுங்க. இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான அம்மணி கொழுக்கட்டை உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சாரா பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.